இந்த பதிவு வந்து இயற்கை நர்சரி இட்டேரி. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்குது. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் தான் நாங்கள் இதை பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்குறோம். இட்டேரி அப்படின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு பெரிய நர்சரியாக வச்சு மக்களுக்கு வந்து எவ்வளோக்குள்ளே உதவி பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ளே விவசாயத்தை நம்ம சொல்லி கொடுத்தோம். விவசாயத்தை நிறைய பேருக்கு அவங்க படிக்கணும், பழகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் என்ன செஞ்சிட்ருக்கோம், இந்த நர்சரி வச்சுருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் பயன்படணும். இந்த பதிவை பார்க்குற எல்லோரும் என்ன செய்யணும், பயன்படணும். அதனால் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், விவசாயத்தை காப்போம். நாங்கள் திசைநிலையில் மிஸ்டர் ஜெயராம் அப்படின்ற ஒரு நபர் என்ன செஞ்சாங்கன்னா எங்களை வந்து அணுகுனாங்க. சார், எனக்கு பெரிய பெரிய மாமரம் வேணும், பெரிய பெரிய கன்றுகளாக வேணும், எல்லா கன்றுமே எனக்கு பெருசாக வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே அவங்க வந்து ஒரு 20 ஏக்கரில் அவங்க வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம நர்சரிக்கு வந்து அவங்க பார்த்த உடனே இதெல்லாம் பெருசாக இருக்குது, நல்ல பெரிய பெரிய ஐட்டமாக இருக்குன்ற உடனே எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணாங்க. செலக்ட் பண்ணி முடித்த உடனே ஓகே வந்து லாரியில் ஏற்றி இங்கேருந்து நேராக என்ன செய்கிறோன்னா திருநெல்வேலிக்கு கொண்டுட்டு போனோம். கொண்டு போய் அங்கே என்ன செஞ்சோம் அப்படின்னா வந்து அதை எடுத்து என்ன செஞ்சோன்னா நம்ம இங்கேருந்து லேபர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு லாரியில் எடுத்துகிட்டு நேராக திருநெல்வேலிக்கு போகிறோம். திருநெல்வேலியில் போய் அங்கே போய் என்ன செய்கிறோம்னா டிராக்டரில் இறக்கி என்ன செய்கிறோம், வேலையை ஆரம்பிக்கிறோம். வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா, இறக்கிறதுக்கு முன்னாடி மண்புல் உரம், சாணி உரம், அப்புறமா வேப்ப முன்னாக்கு எல்லாரையும் வச்சு என்ன செஞ்சோம், கம்ப்ளீட்டாக போட்டுட்டு அப்புறமா ஒவ்வொரு குழிக்குள்ளேயே என்ன செஞ்சோன்னா மரங்களை வைக்க ஆரம்பித்தோம். மரங்களை வச்சு என்ன செஞ்சிட்டோன்னா டிராக்டர்லேருந்து கொஞ்சம் தூரம் சமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதனால் டிராக்டரில் ஏற்றி என்ன செஞ்சோம், கொண்டு வந்து வைக்க ஆரம்பித்தோம். வச்சுட்டு என்ன செஞ்சோன்னா கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு டோட்டலாகவே என்ன பண்ணோம், அவருக்கு மொத்தம் ஒரு 3 தோட்டம் இருக்குது. அடுத்த தோட்டத்துக்கு போய் அடுத்த தோட்டத்தில் எல்லாத்தையும் வச்சு எடுத்துகிட்டு அங்கே எங்களுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன பேப்பர் கூட அங்கே கிடக்கக்கூடாது. எல்லா பேப்பர் கம்ப்ளீட்டாக இந்த பெரிய மரங்கள் வைக்கும்போது பெரிய பெரிய பிளாஸ்டிக் கவர்ஸ் இருக்கும், அதில் அந்த கவரை முதல்ல என்ன செய்ய க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அடுத்த தோட்டத்துலையும் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு அங்கே வந்து தென்னை மரம் வச்சு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. தென்னை மரத்தை கம்ப்ளீட்டாக வச்சுட்டு தென்னை மரத்தையும் ஃபுல்லாக மண்புல் உரம், சாணி உரம், அப்புறமா வேப்ப முன்னாக்கெலாம் போட்டு, ஏன்னா வேர்பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு தான் வேப்ப முன்னாக்கு போடுறோம். வச்சுட்டு அந்த தென்னை மரத்து தோட்டத்தையும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வந்தோம். கஸ்டமருக்கு வந்து பயங்கர திருப்தி. கஸ்டமருடைய ரிவ்யூ அடுத்த இதில் போடுவோம். நாங்கள் என்ன போய் ஒரு மாதம் கழித்து தான் கஸ்டமர்கிட்ட போய் அடுத்த ரிவ்யூ எடுக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எடுத்த உடனே கஸ்டமர்கிட்ட போய் என்ன செஞ்சுருவோம், ரிவ்யூ எடுத்து அந்த ரிவ்யூ உங்களுக்கு போட்டு விடுறோம். கஸ்டமர் எவ்வளோ திருப்தியாக இருக்காங்கன்னு பார்த்துக்காங்க. நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா விவசாயம் பண்ணணும், அவ்வளோதான். வேறு எந்த நோக்கமும் கிடையாது. அடுத்த காலங்களில் வந்து விவசாயம் பண்ணலைன்னா நம்மளுக்கு ஆகார பற்றாக்குறை நிறையா வரப்போகுது. அப்புறமா என்ன பண்ணோன்னா எலுமிச்சங்கன்று வைக்க போனோம் அடுத்த தோட்டத்தில். ஸோ அவங்க எலுமிச்சங்கன்று வாங்கியிருந்தாங்க. எலுமிச்சங்கன்னையும் வச்சு கொடுத்துட்டு அங்கேயும் நல்லா நீட்டாக க்ளீனாக அவங்கள திருப்தி, அவங்க கஸ்டமர், அவங்க ஜெயராமன் சாருடைய நண்பரும் ஜெயராம் சாரும் பயங்கர ஹாப்பி, சந்தோஷம் அவங்களுக்கு. நல்ல திருப்தியாக வச்சு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். எலுமிச்சங்கன்று கிட்டத்தட்ட ஒரு 100 கன்றுக்கிட்ட வச்சோம். நம்ம நல்லா திருப்தியாக இருந்துச்சு, அவங்களும் திருப்தியாக இருந்தாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, இனிமேல் உள்ள காலகட்டங்களில் வந்து எலுமிச்சங்கன்றுலாம் ஏன் வைக்கணும் அப்படின்னா, இன்னும் சூடு அதிகரிக்கும். ஏன்னா நம்ம மரத்தை எல்லாம் வெட்டிட்டோம், அதனால் சூடு அதிகரிக்கும். அதனால் எலுமிச்சங்கன்று தேவைப்படும், நிறைய மரங்கள் நம்ம நட வேண்டியது இருக்கும். எல்லாருமே என்ன செய்வோம்னா ஒரு முக்கியத்துவம் கொடுத்து மரங்கள் எல்லாம் நட ஆரம்பிப்போம். நன்றி.